செப்டம்பர் 5, 2025 கேரளால ஒரு இளைஞர் மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கிராமத்துல. போயிட்டு இருக்கப்பயே ஒரு ஆணோடைய அழுகை சத்தம் கேட்குது. சரி சாதாரண மனப்பிரமையா இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு. அந்த அழுகை சத்தம் கதறல் சத்தமா மாறுது. சரி யாருக்கும் ஏதோ ஆபத்து போல அப்படின்னு மோட்டார் சைக்கிள் ஆஃப் பண்ணிட்டு அதுலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சத்தத்தை நோக்கி. போய் பார்த்தவருக்கு அதிர்ச்சி. அங்க ஒரு பையன் நிர்வாணமா படுத்து கிடந்திருக்கான் குப்பரை. சரின்னு அந்த பையனை இப்படி திருப்பி பார்த்துருக்காரு. இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த பையனோட 2 கையும் கட்டியிருக்கு, 2 காலும் கட்டியிருக்கு. உடம்புல ஒட்டு துணி கிடையாது. உடம்பு முழுக்க அடிச்சதுனால வந்த காயங்கள். அது மட்டும் இல்லாம மூஞ்செல்லாம் யாரோ புராண்டி வச்சிருக்காங்க. சரின்னு அந்த பையனோட கட்டை அவுக்க போறாரு. அப்ப இன்னும் அதிர்ச்சி. அந்த பையனோட கையில உள்ள நகங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருந்துச்சு. கால்கள் உள்ள எல்லா நகங்களும் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட பிறப்புறுப்புல கிட்டத்தட்ட 26 இடத்துல அந்த இடத்துல மட்டுமே ஸ்டாப்லரை வச்சு ஸ்டாப்லர் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அலறி போய் அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு இவரு. போலீஸும் வந்து அந்த பையனை மீட்டு அவனுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. தம்பி உன்னை யாருப்பா இந்த மாதிரிலாம் செஞ்சது? உனக்கு வயசு இவ்வளோ கம்மியா இருக்கு, நீ யார்கிட்ட போய் பகையை வளர்த்துக்கிட்ட? உன்னை யார் இவ்வளோ சித்திரவதைப்படுத்துன்னு கேட்டப்ப அவன் ஒரே ஒரு பேர் சொல்றான், ரேஷ்மி அப்படின்ட்டு. ஐயா உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ கிரைம் கதைகளை கேட்டிருப்போம், ஒரு புருஷன் செஞ்சு கேட்டிருப்போம், பொண்டாட்டி செஞ்சு கேட்டிருப்போம். இதுல 2 சைக்கோத்தனமான கப்பிள் சேர்ந்து எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கேரளால நடந்தது. கேரளால ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அதுவும் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்ததுலாம் இல்லை, இப்போ ஒரு 4-5 மாதம் முன்னாடி நடந்தது தான் இது. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் ஒரு பையனை டார்ச்சர் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் படித்து பார்க்கும்போது. உண்மையிலே இன்னைக்கான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஐயா ரேஷ்மி ஜெயேஷ் 2 பேருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. என்ன நடக்குது அப்படின்னா ஜெயேஷ் அடிக்கடி வேலைக்கு வெளியில் போக ஆரம்பிக்கிறான். அப்போ ரேஷ்மி ரொம்ப தனிமையாகவே ஃபீல் பண்ணுறான். இந்த ரேஷ்மி என்ன செய்கிறா அப்படின்னா ஜெயேஷ் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஆண்களோட பேசுறது வழக்கமே வச்சிருந்திருக்கா. ஆரம்பத்தில் வெறும் சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜ், சாதாரண கால் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்திருக்கா. இது நாளையோட என்ன மாறுது அப்படின்னா வீடியோ காலாக மாறுது. வீடியோ காலில் அசிங்கமான வேலைகள் செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கா. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, அவள் தனியாக இருந்ததுனால அந்த இன்ஸ்டாகிராமுக்கு அடிக்ட் ஆகி எவ்வளோ வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. ஜெயேஷ்க்கு இது எதுவுமே தெரியவே வரல. ஒரு நாள் ரேஷ்மி ஜெயேஷ்ட மாட்டிக்கிட்டா. ஒரு நாள் குளிச்சுட்டு ஜெயேஷ் தலையை தோட்டலாம் அப்படின்னு ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போயிட்டு இருக்கப்பயே ரேஷ்மியோட மொபைல்லேருந்து டிங்கு 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 டிங்குன்னு சவுண்டு கேட்குது. ரேஷ்மி கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு காதில் உள்ள என்னடா பொண்டாட்டி மொபைலில் இவ்வளோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சரி என்னதான் பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஒரு ஆண் நண்பர்கிட்டேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆண் நம்பரும் யார்? இந்த ஜெயேஷோட வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஜெயேஷோட ஃப்ரெண்டு தான். சரி என்ன மெசேஜ்னு உள்ள போய் படிச்சு பார்க்குறா. ஓரளவு ரொம்ப அசிங்கமாக பேசின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு மட்டும் ஒரே கேவலமான ஃபோட்டோஸ், அதாவது அவனே அவனை தப்பாக எடுத்து அனுப்பிட்டு இருந்திருக்கான் ரேஷ்மிக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயேஷ் என்ன செய்யறான் அப்படின்னா ரேஷ்மியை கூப்பிட்டு கேட்குறான், என்ன கருமண்டி இது, இவன் ஆண்டி உனக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எத்தனை நாளில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறா, ஆமாம் நீயும் இந்த இடத்துல இருக்க மாட்டேற, நீயும் வேலைன்னு வேலைக்கு போயிடுற, நான் இங்கே தனியாகவே கடந்து சாகிறதா, அதனால தான் சாதாரணமாக நான் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சி போச்சு, அவனுக்கும் பிடிச்சி போச்சு, நானும் அவனுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவேன், அவனும் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் இந்த இடத்துல என்னங்க பண்ணியிருக்கணும் அந்த ஜெயேஷ்? அவளை போட்டு அடித்து டிவோர்ஸ் கொடுத்துருந்தா அவன் நல்ல புருஷன். என்ன தெரியுமாங்க செஞ்சான்? அப்படியா அப்படின்னு சாதாரண விட்டுட்டான், திட்ட கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனாலே ரேஷ்மிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுது. அதாவது நம்ம புருஷன் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை ஆதரிக்கிறானே, நம்மளை ஒத்துக்கிறானே அப்படின்ட்டு இதுவரை செஞ்ச கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜெயேஷ்ட சொல்றா. ஜெயேஷும் அப்படியே அதெல்லாம் சந்தோஷமா கேட்கிறான். அதாவது இவ செய்யற கேவலமான விஷயங்களுக்கு ஜெயேஷ் அடிக்ட் ஆயிடுறான். அதுவும் இவன் அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு அதை ஜெயேஷ் நேரடியாக பார்த்தா இன்னும் ஜெயேஷ்க்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இதனால ஜெயேஷ் என்ன செய்யறான் அப்படின்னா ஜெயேஷோட ஆண் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டு வந்து ரேஷ்மியோட ஒன்னா இருக்க வைக்கிறான். அதை இவனும் பார்த்து ரசிக்கிறான். ரசிச்சது மட்டும் இல்லாம இதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி வெறும் கேவலமான விஷயம் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இது போக போக தான் அந்த டார்ச்சர், போக போக தான் அந்த கொலை இது ரீதியான விஷயமா மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா நீ ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களோட பேசுற, எனக்கு தெரியாத ஆண்களோட நீ பேச ஆரம்பி அப்படின்னு ஜெயேஷே வந்து ரேஷ்மிட்ட சொல்றான். ரேஷ்மி என்ன பண்றா, இன்ஸ்டால வலைய போட ஆரம்பிக்கிறா. அதாவது 20லேருந்து 25 வயசு உள்ள இருக்க பசங்களையா பாக்குறானுங்க. பார்த்து சாதாரணமா கால் சாதாரண மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி என் புருஷன் வீட்டில் இல்லை, நான் உனக்கு வீடியோ கால் வரவா, அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் கேட்டு ரேஷ்மி அந்த சின்ன பசங்க
பசங்க எல்லாரையுமே மயக்க ஆரம்பிக்கிறான். அந்த வேலையில ஒரு 22 வயசு பையன் மாட்டிக்கிட்டான். ரேஷ்மியோட நல்லா பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அது ஆரம்பத்துல அப்படியே சாதாரண காதலா மாறி அந்த பையன் உண்மையிலேயே அந்த ரேஷ்மியை காதலே பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ ரேஷ்மியும் என் வீட்டில் ஆள் இல்லை, இந்த மாதிரி நீ வா, என் புருஷன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அந்த பையனும் கிராமத்துலேருந்து பஸ் ஏறி இந்த கிராமத்துக்கு வந்துடுறான். ரேஷ்மி என்ன பண்றா, வீட்டுக்குள்ள வர சொல்றா, கதவெல்லாம் சாத்துறா, டீ போட்டு கொடுக்குறா. இந்த டீ போட்டு கொடுத்துட்டு தான் ரேஷ்மி என்ன பண்றா, அவளோட தப்பான வேலையை அந்த பையன்கிட்ட செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த பையனும் சரி வீட்டில் யாரும் இல்லையே, நம்ம காதலிக்கிற பொண்ணு தானே அப்படின்ட்டு அந்த பையனும் தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்னா அந்த ஜெயேஷ் தான். மறைஞ்சு நின்று, அதாவது அந்த வீட்டில் 2 ரூமா இருக்குமா, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஜன்னல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கானுங்க. அதை உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தா அந்த ஜன்னல் இருக்கிறதே தெரியாது. ஆனால் பக்கத்து ரூம்லேருந்து பார்த்தா அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்றது முழு விஷயமும் தெரியும். ஜெயேஷ் அந்த பக்கத்து ரூம்லேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நடந்த கொடுமையை கேட்டால் தான் அதிர்ந்து போயிருவீங்க. கரெக்டாக 20 நிமிஷம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜெயேஷ் ரூமை திறந்து உள்ள போறான். உள்ள போனோடனே இவனை பார்த்தோன்னே இந்த 22 வயசு பையன் பயந்துடுறான். பயந்துட்டு அண்ணா மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த தப்பு பண்ணிட மாட்டேன், நான் வந்திருக்க கூடாதீங்க, இவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, கம்பல் பண்ணாங்க, இவங்க என்ன லவ் பண்றான்னு சொன்னாங்க, அதனால மட்டும் தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க ஜெயேஷ் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்போ ஆப்போசிட்டா தம்பி நீலாம் ஒன்றும் பயப்படாத, எனக்கே இதெல்லாம் பிடிக்கும், இவன் என்னோட பொண்டாட்டி தான், நீ என்ஜாய் பண்ணி, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, இந்த காலத்தில் எல்லாமே சகஜம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த 22 வயசு பையனும் இதெல்லாம் நம்பி ஓகே இவங்க இந்த மாதிரியான கப்புள் போல, இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் போல அப்படின்ட்டு அவனும் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான் ரேஷ்மியோட. இதை திருப்பியும் ஜெயேஷ் அங்கேயே அந்த ரூம்ல எனக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்து முடிச்சோடனே தான் பயங்கரமான சம்பவம் நடக்குது. தம்பி உன் கையை கொண்டு வா அப்படின்னு அந்த 22 வயசு பையனோட கையை கட்டுறான். அவனும் ஆரம்பத்தில் இது விளையாட்டு மாதிரி அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவனோட காலையும் கட்டுறாங்க. காலையை கட்டினோடனே ஜெயேஷ் போயிட்டு வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்றான். ரேஷ்மி ஆரம்பி அப்படின்னு பொண்டாட்டி பார்த்து சொல்றான். இவன் என்ன தெரியுமாங்க செஞ்சா, அங்க இருக்க ஒரு இரும்பு ராடை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான் கைகளையும் காலையும். அவன் கத்துறான், ஆனா அவனோட சவுண்ட் வெளியே கேட்க மாட்டேது. கை காலை மட்டும் கட்டல, வாயும் துணியை வச்சு கட்டிடுறானுங்க. போட்டு கம்பியை வச்சு அவனை அதே இடத்துல எலும்பு முறிகிற அளவு அடி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அந்த 22 வயசு பையனை. அடிச்சது மட்டும் இல்லாம அவனோட நகங்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு கட்டர் மாதிரி வச்சு அவனோட நகத்தை கட்லாம் பண்ணலையாங்க, அதை பிடிச்சி நகத்தை பிடுங்கி இருக்கானுங்க. அப்படியே சாதாரணமா சின்னதா நமக்கு எதுனா நகை வெட்டுறப்ப நம்ம சதையை அழுத்திட்டாலே அவ்வளவு வலி வலிக்கும். அவனோட நகத்தை 10 விரல்ல உள்ள நகத்தையுமே அப்படியே கலட்டி இருக்கானுங்க உட்காந்து. அது மட்டும் இல்லாம கால்கள் உள்ள நகத்தையும் கழட்டி இருக்கானுங்க. இதெல்லாம் அனுபவிச்ச அந்த 22 வயசு பையன் கத்துறான் கதறான், ஆனா காப்பாத்த யாருமே கிடையாதுங்க. அந்த வீடே ஒரு தனிமையான இடத்துல இருக்க வீடு. அது மட்டும் இல்லாம வாயும் கட்டினதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. இது எல்லாத்தையும் அவனுங்க எப்படி சொல்றது, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கானுங்க. பண்ண சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. அப்பதான் அந்த 22 வயசு பயலுக்கு புரிய வருது, நம்ம ஏதோ ஒரு சைக்கோல்ட்ட வந்து மாட்டிருக்கோம், நம்ம தான் இதுல தேவையில்லாம வந்து உள்ள வந்து இன்வால்வ் ஆயிட்டோம் அப்படின்னு பயப்படுறான். ஏங்க இந்த இடத்துல தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. ரேஷ்மி என்ன செய்யறா அப்படின்னா, நேரா போயிட்டு ஒரு ஸ்டாப்லர் பின்ன எடுத்துட்டு வரும். அதுவும் சின்ன ஸ்டாப்லர் இல்லைங்க, இந்த பெரிய பண்டல் ஆஃப் பேப்பர்ஸ்லாம் ஸ்டாபிள் பண்றதுக்கு ஜெராக்ஸ் கடையெல்லாம் பெரிய ஸ்டாப்லர் மிஷின் இருக்குல்ல, அந்த ஸ்டாப்லர் மிஷினை எடுத்துட்டு வந்து அந்த பையனோட பிறப்புறுப்புல வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட 26 தடவை அதே இடத்துல பிறப்புறுப்புல மட்டுமே 26 தடவை ஸ்டாப்லர் அடிச்சிருக்கா ரேஷ்மி. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த ஜெயேஷ் சந்தோஷப்பட்டு சிரிச்சிருக்கா, ரேஷ்மியும் சிரிச்சுக்கிட்டே பண்ணியிருக்கா. அந்த பையன் எனக்கு ஒரே ஒரு சிந்தனை தாங்க, நம்ம எவ்வளவுதான் டார்ச்சர் அனுபவிச்சாலும் சரி நம்ம உயிரோட இருந்துடணும் அப்படின்றதுக்காகவே கத்திக்கிட்டே இருந்திருக்கான் வழி தெரியாம இருக்கணும்னு. ஆனா ஒன்றும் புரோஜனமே இல்லை. இது எல்லாமே முடிச்சுட்டு இவனை கொண்டு போய் ஒரு ஆட்களே இல்லாத ஒரு இடத்துல தூக்கி போட்டு வந்துடுறானுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லை ஒருத்தனை காப்பாத்துறாங்க அப்படின்ட்டு, அவன் தான் இந்த 22 வயசு பையன். இதுக்கப்புறம் போலீஸ் இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது இந்த பையனுக்கு மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் தெரிய வந்த அப்புறம் அவர் டைரக்டா போலீஸ்ல போய் எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு, நான் இத்தனை நாள் பயத்தில் இருந்தேன், அதனால தான் இதை வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிடுறானுங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அசிங்கம் தானே, இப்போ ஒரு அந்த வீடியோலாம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அசிங்கம், அவன் தூக்கு தான் மாட்டிக்கணும் எடுத்து. அதனால அந்த பயத்தினாலே வெளியில் போய் இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் போலீஸ் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் மட்டும் விக்டிம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விக்டிம்ஸ் இருக்கலாம், ஆனால் யாருமே வந்து கேஸ் கொடுக்கலையே, கேஸ் கொடுத்தா தானே இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜெயேஷ் அந்த புருஷங்காரன் இருக்கால, அவன் மேலே 2016 ஏதோ ஒரு வயது கம்மியா இருக்க ஒரு பெண்ணை வந்து தப்பான ரீதியா தொட்டதாக மேல புகார் இருக்கு. அவன் போக்சோ புகார்லயும் இருந்திருக்கான் அந்த ஜெயேஷ்ன்றவன். அவனை அப்பயே அடிச்சு கைகாலெல்லாம் முறிச்சு அவனெல்லாம் திருத்தி இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமான்றதான் என்னோட மிகப்பெரிய கேள்வியே. அது மட்டும் இல்லாம லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க என்னதான் புருஷன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்றது கிடையாது. அவன் தப்பு பண்ணானா அவன் தப்பை திருத்தி அவனை நல்வழிப்படுத்துறதுதான். இதே பொண்டாட்டிக்காரி தப்பு பண்ணானா அவன் தப்பை திருத்தி நல்வழிப்படுத்தணும். இல்லையா 2 பேரும் பிரிஞ்சிடணும். அதை விட்டுட்டு நீ தப்பு செய்யறியா
சரியா நானும் செய்யறேன் அப்படின்னு செய்யறதெல்லாம் இந்த மாதிரி தான் முடியும். இப்போ இவனுங்க 2 பேருமே வாழ்க்கை ஃபுல்லா கம்பி எண்ண போறானுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலை வளர வைக்கிறது நீங்க தான் இவ்வளவு நேரம் தொடர்ச்சியா பார்த்து. அது மட்டும் இல்லாம நம்மளோட பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், இதுல எதனா மாத்துறது இருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த அமானுஷ்ய கதைகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அதுக்காக நாங்க ஒரு சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையான கதைகள் ஆதாரங்களோட வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே அப்படி போட்டது கிடையாது. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல லிங்க் கொடுக்குறேன். சேனலோட நேம் எஸ்பி கோஸ்ட் ஸ்டோரிஸ். நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு நீங்க லைக் போட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படும். லைக் பண்ணிட்டு போங்க. டாடா பாய். ஸோ நல்லபடியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. டாடா கைஸ்.